வெல்கம் டு சக்ஸஸ் ECE தமிழ். ஸோ நம்ம இது வரைக்கும் பைத்தான் ப்ரோக்ராமில் சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. எப்படி கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சிம்பிளாக எப்படி இன்புட் கெட் பண்ணி ஒரு சின்ன கால்குலேஷன் அதோட அவுட்புட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இன்றைக்கும் நம்ம சிம்பிள் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ செல்சியஸ் டெம்பரேச்சரை ஃபாரன்ஹீட்டை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இன்புட்டாக டெம்பரேச்சரை வந்து செல்சியஸில் கெட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை நம்ம ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்சியஸ் இன்புட் கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? டெம்பரேச்சரை செல்சியஸில் இன்புட்டாக கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன், செல்சியஸ். ஓகேவா? ஸோ சி ஈக்குவல் டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம இன்புட் கெட் பண்ணுறதுக்கு இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். பை டிஃபால்ட் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வேல்யூஸை கெட் பண்ணும். நமக்கு நம்பராக வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் input of enter the temperature in Celsius. Enter the temperature in Celsius. ஓகேவா? இப்போ இன்புட் கெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செல்சியஸ் இன்புட்டை நம்ம ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறதுக்கு அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு செல்சியஸ் இன்ட்டு 9/5 + 32. இது ஆல்ரெடி நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை டைரெக்டாகவே இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனாக கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபாரன்ஹீட் எஃப் ஈக்குவல் டு, நான் ஃபாரன்ஹீட்டுக்கு வேரியபிள் வந்து எஃப்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப் ஈக்குவல் டு செல்சியஸ், தட் இஸ் சி இன்ட்டு 9/5. ஓகே, 9/5. இந்த வேல்யூவோட 32 நம்ம ஆட் பண்ணணும். ரைட்? ஸோ சி இன்ட்டு 9/5 + 32. ரைட்? ஸோ இப்போ இந்த செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸிக்யூட் ஆகும்போது செல்சியஸ் கிவன் செல்சியஸ் டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு எஃப்ல ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது அந்த எஃப்பை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஆஃப் ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு Fahrenheit equal to F. ஓகே, இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ நான் ரன் பண்ணும்போது ரன் மாடியூல் இல்லைன்னா F5 ப்ரெஸ் பண்ணால் ரன் ஆகும். நான் ப்ரோக்ராம் சேவ் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை சேவ் பண்ணி ஆல்ரெடி சேவ்டாக தான் இருக்குது. ஓகே, சாம்பிள் 2ன்ற ப்ரோக்ராமை சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போது இன்புட் கெட் கேட்குது, என்டர் த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இன்புட் கேட்குது. ஓகே, ஸோ இப்போ நான் டெம்பரேச்சர் வேல்யூ கொடுக்குறேன் 67. ரைட்? ஸோ இப்போ ஃபாரன்ஹீட் ஈக்குவல் டு 152.60000 வருது. ஓகேவா? ஸோ ஃபாரன்ஹீட் வேல்யூ வந்து ஃப்ளோட்டில் கிடைக்குது, ஃப்ளோட் டேட்டா டைப்பில் கிடைக்குது. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ லென்த்தியாக இருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ஆஃப்ன்ற ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்குது. நமக்கு எவ்வளோ டிஜிட்ஸ் பிரிண்ட் ஆகணுமோ அவ்வளோ டிஜிட்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த எஃப் தானே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ரவுண்ட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம எந்த வேல்யூவை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ கமா எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோமோ அந்த டிஜிட் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் 2 டிஜிட்ஸ்க்கு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஆஃப் எஃப் கமா 2. ஓகே, இது அப்படியே நான் திருப்பி ரீரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ சேம் 67 கொடுக்கலாம். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். 152.6. 2 டிஜிட்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது 6 0. ஸோ லாஸ்ட்டு 0ன்றதால அந்த 0 நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகேவா? 152.6 மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இந்த ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஏ வேரியபிளில். இப்போ ஏ ஈக்குவல் டு இப்போ 68.54327. ஓகேவா?
ஸோ இப்போ நான் இது ஏவை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் a, 2. ஓகேவா? தென் பிரிண்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் a, 3. ஓகே, இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இன்புட் என்னவோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஏ 68.54327 அந்த ஏ அப்படியே ஃபுல்லாக வேல்யூ பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 2 டிஜிட்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். ஸோ 68.54 பிரிண்ட் ஆகுது. 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதே பிரிண்டில் ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் 3 டிஜிட்ஸ்க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். ஸோ 68.543 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்லலாம். இஃப் எப்படி யூஸ் பண்ணலாம் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷனோட வேல்யூ ரிசல்ட் வேல்யூவை பொறுத்து நம்ம எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் ஏ அண்ட் பின்னு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த 2 நம்பரில் எது நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணணும். நம்ம எப்படி கம்பேர் பண்ணி பார்ப்போம்? 2 நம்பரையும் நம்ம அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வச்சு செக் பண்ணுவோம். ஓகேவா? எது கிரேட்டர் அப்படின்னு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வச்சு செக் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம செக் பண்ணுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் பி. இப்போ ரிலேஷன் ஆப்ரேட்டர் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுறோம். ஏ கிரேட்டர் தென் பி. ஓகே, ஸோ அப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஏ தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ, இல்லைன்னா பி கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷனோட அவுட்புட் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணுறோம். ட்ரூனா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் டிஃபர் ஆகும். ஓகே, சேம் அந்த 2 இன்புட் வேல்யூவில் எது கிரேட்டர் வேல்யூ அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 இன்புட் வேல்யூவை கெட் பண்ணிக்கலாம், ஏ அண்ட் பி. ஓகேவா? ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் input of enter the first number. Okay, enter the first number. ரெண்டு bracket வச்சு க்ளோஸ் பண்ணணும். Okay, next b equal to int of input of enter the second number. ஓகே, இப்போ நம்ம 2 இன்புட்டும் கெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 இன்புட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? 2 இன்புட் வேல்யூல எது கிரேட்டர் வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த 2 இன்புட் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம if யூஸ் பண்றோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் if. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? a கிரேட்டர் தென் b. ஓகேவா? இந்த கிரேட்டர் தென் சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணுறோம். இதில் எது பெருசுன்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஏ ஆர் பி. ஓகேவா? ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, ரைட்? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த கண்டிஷன் ட்ரூனா, அதாவது ஏ கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லை ஏ வந்து ஸ்மாலராக இருந்து பி கிரேட்டராக இருந்தது அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும், பூலியன் வேல்யூ. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூனா ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ட்ரூன்ற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இல்லை ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இஃப் ஏ கிரேட்டர் தென் பி. ஓகே, இப்போ இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுச்சு அப்படின்னா ஏ தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ.
ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இப்போ நாம இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல கோலன் கொடுக்கணும். பைத்தான்ல கோலன் கொடுக்கணும். ஓகே, இப்போ சீலெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இங்கே பைத்தான்ல நம்ம ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், கோலன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, ஸோ ஃபைனலாக ஒரு கோலன் கொடுக்கணும். கொடுத்து நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா கர்சர் வந்து சம் ஸ்பேஸ் விட்டு அந்த இன்டென்டேஷனோட தான் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்போ இங்கே கொடுக்க போகிற ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த இஃப் ட்ரூனா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ பிரிண்ட் ஏ இஸ் கிரேட்டஸ்ட். ஓகேவா? A is greatest. Okay, next else. அதாவது அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகும். அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன கொடுக்க போறோம்? பிரிண்ட் B is greatest. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூனா அந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஈஃபுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா எல்ஸுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே நான் ஈஃப்குள்ளே ஒரே சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். கண்டிஷன் ட்ரூனா A இஸ் கிரேட்டஸ்ட்னு பிரிண்ட் ஆகணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா B இஸ் கிரேட்டஸ்ட்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர். நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 67 கொடுக்குறேன். செகண்ட் நம்பர் 54 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா 67 54ல 67 தான் கிரேட்டஸ்ட். 67ங்கிறது A. ஸோ A இஸ் கிரேட்டஸ்ட்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இதுவே வந்து நம்ம வந்து மாற்றி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 34, செகண்ட் நம்பர் வந்து 98. ஸோ செகண்ட் நம்பர் பிங்கிறதால B இஸ் கிரேட்டஸ்ட்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அந்த நம்பரே நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே A கொடுத்துட்டு கமா இஸ் கிரேட்டஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் B, நெக்ஸ்ட் கமா இஸ் கிரேட்டஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ திருப்பி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ திருப்பி நம்ம ரன் பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 56, செகண்ட் நம்பர் 96. ஓகே, 96 இஸ் கிரேட்டஸ்ட். ஓகே, அந்த பீன்றதுக்கு பதிலாக அதோட வேல்யூவே நான் கொடுத்துட்டேன். ஸோ 96 இஸ் கிரேட்டஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரிண்ட்ல வந்து டைரக்டாக வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேரியபிள் நேமோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். கோட்ஸில் கொடுக்குறது ஸ்ட்ரிங்காக எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஒரு சிம்பிள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ரோக்ராம். ஓகே.